அயதுல்லா அலி காமினி படுகொலை, வீதிக்கு இறங்கி கூச்சலிடும் ஈரானியர்கள். மத்திய கிழக்கு போர் சூழல், கேள்விக்குறியாகும் இலங்கையரின் பாதுகாப்பு. அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை. யாழ் மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பு தொடர்பில் அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிரான விசாரணை. காமினி கொல்லப்பட்டார், ட்ரம்ப் அறிவிப்பால் உச்சகட்ட பதட்டம். எங்களை அடக்கியாளும் சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும், வேலன் சுவாமிகள் கோரிக்கை. மத்திய கிழக்கு பதற்றம், பெரும் போராக வெடிக்கும், அவசர தேவையை வலியுறுத்தியுள்ள ஐநா பொதுச் செயலாளர். வணக்கம், இது ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமினி கொல்லப்பட்டுள்ள நிலையில் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் வீதிகளில் இறங்கி துக்கம் அனுஷ்டிக்கும் வகையில் காணொளிகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பார்ஸ் செய்திகள் சேவையில் இது தொடர்பான காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதேவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து காமினியை கொன்றது. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் போராட்டங்களை தூண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நகரின் மையப்பகுதியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பொதுப்படையினரை எதிர்த்து போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் எதிர்பார்ப்பாளர்கள் கொடியை அசைத்து கோஷங்களை எழுப்புவதோடு அங்குள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் அணி திரள்வதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் இடையிலான தீவிர இராணுவ மோதல்களை அடுத்து ஈரானில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவரது பதிவில் மேலும் தெரிவிக்கையில், ஈரானில் தற்போது ஏற்பட்டுள்ள தீவிர இராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக அங்கு வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்களின் உயிரை பாதுகாக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இலங்கை அரசு உடனடியாக ராஜதந்திர ரீதியிலான மற்றும் அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் நலன் கருதி அரசு கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சஜித் பிரேமதாசவின் இந்த பதிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாடை தவிர்க்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் காங்கேசன் துறையில் உள்ள பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையில் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தலைவர் திரு DJASDS ராஜபக்ஷவுடன் தொலைபேசி மூலம் தாம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாக தம்மிடம் தெரிவித்துள்ளார் என்பதனை அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலைமையினை அடுத்து யாழ்ப்பாணம் மற்றும் பல இடங்களில் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றின் ஊடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தார்.
அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரி சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன மோனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னங்கோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லதீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதம் ஒன்றினூடாக அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலின் விளைவாக ஈரானின் உச்ச தலைவர் அலி காமினி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் மனிதர்களில் ஒருவரான காமினி இறந்துவிட்டார் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பதிவிட்டுள்ளார். எனினும் காமினி உயிரிழந்துள்ளமை தொடர்பாக ஈரானிலிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. மேலும் காமினியின் எக்ஸ் கணக்கிலிருந்து ஒரு ட்வீட் உச்ச தலைவர் எனும் உயிருடன் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் காமினியின் மரணம் ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சிறந்த அமெரிக்கர்களுக்கும் அவரது இரத்த வரி கொண்ட குண்டர் கும்பலுக்கும் கொல்லப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு நீதி என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமினியை வீழ்த்திய குறிப்பிட்ட தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேல் இருந்ததாக கூறப்பட்டாலும் ஜெருசலேமுடன் ஒருங்கிணைந்து அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். எங்கள் உளவுத்துறை மற்றும் மிகவும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை தவிர்க்க காமினியால் முடியவில்லை. இஸ்ரேலுடன் நெருக்கமாக பணியாற்றியதால் அவரோ அல்லது அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களோ எதையும் செய்ய முடியவில்லை. ஈரானின் மக்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்களின் இராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினர் பலர் இனி போராட விரும்பவில்லை. எங்களிடமிருந்து விலக்கு அளிக்க எதிர்பார்க்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்று ட்ரம்ப் மூலம் குறிப்பிட்டுள்ளார். காலமாக எங்களை அடக்கி ஆள்வதற்கு சிங்கள அரசுகள் பயன்படுத்திய சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கி எமக்கான சுமூகமான நல்லிணக்கமான சூழல் ஏற்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி கதைக்க முடியும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகேட்டி வரையான பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நீக்காமல் இந்த சட்டத்திற்குள்ளேயே எங்களை அடிமையாக வைத்துக்கொண்டு இன்னொரு சட்டமான 6ஆம் திருத்த சட்டத்தின் ஊடாக கருத்து சுதந்திரத்தை அடக்கி வைத்துக்கொண்டு பேச வாருங்கள் என்றால் சட்டங்களாலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் எவ்வாறு சுதந்திரமாக பேச முடியும்? ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராடுகின்றோம். ஐக்கிய நாடுகளின் சபையாக இருக்கலாம், ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய சர்வதேச நாடுகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த சட்டங்களை நீடிக்கவும் எமக்கு உதவி செய்யவும் முடியும். ஆகவே பேதங்கள் கடந்து எமது மக்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்தது மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே எமது இலக்கை அடையும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் என தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள தீவிர இராணுவ மோதல்களுக்கு
ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் தனது பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு இதற்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். அதனை அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். வன்முறையை உடனடியாக நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வருமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மோதல் போக்கு தொடர்ந்தால் இது பிராந்திய அளவில் பெரும் போராக வெடித்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதே தற்போதைய அவசர தேவை என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயதுல்லா அலி காமினி படுகொலை, வீதிக்கு இறங்கி கூச்சலிடும் ஈரானியர்கள். மத்திய கிழக்கு போர் சூழல், கேள்விக்குறியாகும் இலங்கையரின் பாதுகாப்பு. அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை. யாழ் மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பு தொடர்பில் அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிரான விசாரணை. காமினி கொல்லப்பட்டார், ட்ரம்ப் அறிவிப்பால் உச்சகட்ட பதட்டம். எங்களை அடக்கி ஆளும் சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும், வேலன் சுவாமிகள் கோரிக்கை. மத்திய கிழக்கு பதற்றம், பெரும் போராக வெடிக்கும், அவசர தேவையை வலியுறுத்தியுள்ள ஐநா பொதுச் செயலாளர். இத்துடன் ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.